Hi everyone, welcome to Meena for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE Board Class 9 Chapter 2 Polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம Exercise 2.1ல first sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before going to the video, polynomials ஓட basic terms and example 1 பத்தின வீடியோவோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். And now let's start. Exercise 2.1, sum number 1. Which of the following expressions are polynomials in one variable and which are not? State reasons for your answer. That is, following expressions la எதெல்லாம் polynomials in one variable, எதெல்லாம் polynomials in one variable கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க and அதுக்கான ரீசனையும் நம்மள வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். 4x square minus 3x plus 7 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நமக்கு மொத்தமா எக்ஸ்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. அப்ப எக்ஸ்ங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்கு இல்லையா? ஸோ கிளியர்லி நமக்கு இது வந்து பாலினாமியல் இன் ஒன் வேரியபிளா இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஓகேவா? நம்ம இன்னொன்று என்ன செக் பண்ணா இந்த எக்ஸோட எக்ஸ்பெனண்ட்டை பார்க்கணும். எக்ஸோட எக்ஸ்பெனண்ட் அதாவது 4x ஸ்கொயர் இருக்கு. இந்த எக்ஸோட எக்ஸ்பெனண்ட் என்ன இருக்கு? 2. இந்த 2ங்கிறது ஹோல் நம்பரான்னு செக் பண்ணணும். எஸ், இட் இஸ் அ ஹோல் நம்பர். ஸோ அந்த எக்ஸ்பெனண்ட் ஹோல் நம்பரா இருக்கிறதுனால இதை நம்ம பாலினாமியல்னு கண்ட்ரோல் பண்ணலாம். கிளியர்லி இந்த எக்ஸ்பிரஷன்ல எக்ஸ்னு ஒரே வேரியபிள் தான் இருக்கு அண்ட் அந்த எக்ஸோட எக்ஸ்பெனண்ட்டும் 2 which is also a whole number. So exponent whole number இருந்தா அது polynomial தான். So first subdivision ஆன 4x square minus 3x plus 7 is a polynomial னு conclude பண்றோம். Okay, so அடுத்தது second subdivision பாருங்க. y square plus root 2. இந்த எக்ஸ்பிரஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா yங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வேரியபிள். ஸோ வேரியபிள் ஒன்று தான் இருக்கு அண்ட் அந்த yயோட எக்ஸ்பனண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ தான் நம்ம பார்த்தோம் 2 இஸ் அ ஹோல் நம்பர், எக்ஸாக்ட்லி கரெக்டுன்னு. ஸோ அதனால இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ல ஒய்ன்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு அண்ட் அந்த ஒய்யோட எக்ஸ்பனண்ட்டும் 2 இருக்கு. அந்த 2ங்கிறது ஒரு ஹோல் நம்பர். அதனால இந்த செகண்ட் சப்டிவிஷனான y ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 இஸ் ஆல்சோ அ பாலினாமியல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஸோ அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 root 2 plus t root 2. ஓகே, சாரி, 3 root t plus t root 2. இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து பாத்தீங்கன்னா t மட்டும்தான் ஒரே வேரியபிள். ஓகே, வேரியபிள் ஒன்று தான் இருக்கு. அந்த t யோட எக்ஸ்பனண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3 root t அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ்வலா root tக்கு என்ன அர்த்தம்னா t பவர் 1/2ன்னு அர்த்தம். தட் இஸ் t பவர் 3t பவர் 1/2 பிளஸ் t root 2. இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். இப்போ tன்றது ஒரே ஒரு வேரியபிள். அந்த tயோட எக்ஸ்பனண்ட் என்னவா இருக்கு? 1/2. 1/2ங்கிறது ஹோல் நம்பர்ல வருமா? டெஃபினட்டா கிடையாது. ஹோல் நம்பருங்கிறது என்னது? 0 1 2 3 and so on போய்கிட்டே இருக்குது. ஸோ அதுல 1/2 ஃப்ராக்ஷன்ல வர வாய்ப்பே இல்லை. ஸோ இங்க என்னதான் வந்து வேரியபிள் ஒரே tங்கிற ஒரே வேரியபிளா இருந்தாலும் அதோட எக்ஸ்பனண்ட் ஹோல் நம்பரா இல்லாததுனால இது வந்து நாட் அ பாலினாமியல். தட் இஸ் சப்டிவிஷன் 3 root t plus t root 2 is not a polynomial அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்தது சப்டிவிஷன் 4 பாருங்க. y plus 2/y. ஓகே, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா yன்ற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஸோ y plus இந்த 2/y எப்படி எழுதலாம்? 2 into y power minus 1 எழுதலாம் இல்லையா? அந்த yயோட பவர் எக்ஸ்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1ல வருது. -1 is not a whole number, right? So definitely இந்த subdivision 4 y plus 2/y is also not a polynomial அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்றோம். அண்ட் ஃபைனலி சப்டிவிஷன் 5 பாருங்க. x power 10 plus y cube plus t power 50. இதுல xன்றது ஒரு வேரியபிள், yன்றது ஒரு வேரியபிள், tன்றது ஒரு வேரியபிள், மொத்தம் 3 வேரியபிள்ஸ் வந்திருக்கு. பட் நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? we have to show that polynomial on one variable. இங்க 3 வேரியபிள் வந்திருக்கு. அதனால கண்டிப்பாக இதுவும் not a polynomial in one variable அப்படின்னு சொல்லி நம்ம conclude பண்றோம். Hope you understand this concept clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே polynomials ஓட basic concepts and example 1 பத்தி தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் சாப்டர் 2ல எக்ஸசைஸ் 2.1ல இருக்க செகண்ட் சம் பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸ் கஷ்டமான சப்ஜெக்ட்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.